வாங்க வாங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வணக்கம் வணக்கம். அந்த கரையாரிச்சி தலையும் தான் பொண்ணு தப்பேன். இன்னொருத்த கும்பிட்டுக்க. வணக்கம். உங்க பெரிய பொண்ணுக்கு இவர் தாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள வாங்க 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 உட்காருங்க. உட்காரு. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறாப்புல இருக்கு. அவன் வாழ்க்கையில பொண்ணையே பார்த்து இல்ல, முதல் தடவை இப்பதான் பொண்ணு பார்க்கவே வர்றான். அதனால வெக்கப்படுறான். நான் இருக்க பயப்படாத. நீ இருக்கிறதுனால தான் பயப்படுறாரு. பிரிச்சிங்களாக்க எங்க இன்னொருக்கா திரிங்க. மாமாவுக்கு நல்ல பண்பரிச்ச இருக்கிற பருத்தி கேட்டையெல்லாம் இதுலயே களை வெட்டிருக்கீங்களாக்க. மாப்பிள்ள ரொம்ப தமாசு. காத்து விட்டு வரேன். ஏங்க அது அப்படியே தீயா மாத்தி கொடுக்க முடியாது. கவனிச்சியா கல்யாணாத நல்ல பெருசாவே இருக்கு. கல்யாணத்தாலேயே கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் போட்டு இருக்குது. கூடவே 2 பொண்ணையும் வச்சிருக்கிறான். பெரிய பொண்ணு உனக்கு, சின்ன பொண்ணு எனக்கு. சொத்துல ஆளுக்கு 50-50. அதுல எனக்கு 10% கொடுக்கணும். நாங்க என்ன கொள்ளையா அடிக்கிறோம்? கல்யாணம் மேட்டரா? எங்களுக்கு வர சீர்வரிசை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னப்பா பிட்டாக்கு ரேஞ்சிலே பேசிட்டு இருக்கான். டீ குடுமா. அது ஏழுப்பா, பொண்ணு பின்னால வருது, அத பாக்கணுமே. நீ என்ன நீ கையை 8 வரைக்கும் விட்டு வாங்கிட்டு இருக்கிற? தெரியாம இருக்கேன். தெரியாமட்டா இது வரைக்கும் தானே பண்ணு. முட்டுக்கை வரைக்கும் விட்டு வாங்கிட்டு இருக்கிற. இதுதான்டா சில்லற நாய்கள் எல்லாம் கூட கூட்டி இறங்குற. என்ன என் ஆள் சொன்னதுக்கு அப்புறம் நீ கையை பிடிச்சிட்டே நீ சும்மாப்பா. என் ஆள் சொல்லிருக்க. ஆமா என்ன தம்பி நீ நல்லா இருந்தியா? போடா. ஐயோ மாமாங்க. ஐயோ மாமா, மாமா நம்ம வீட்டு டீ நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வீட்டு டீ நல்லா இல்லைன்னு சொல்லலாம்? அது எப்படி நம்ம வீட்டு டீ நல்லா இல்லைங்களா? இந்தாமா தவணை கூட கூட்டா. சரிப்பா. நாங்க பெரிய பொண்ணு பொண்ணை புடிச்சு போச்சுக்கோ. நீங்க கூட்டிட்டு போங்க. முகத்தை பாக்கவே இல்லடா. மூஞ்சி பாக்கலையா? மொத்தமா பார்க்க வேண்டியதானயா? ஒண்ணு தனித்தனியா பாத்துட்டு இருப்பியா? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறா. டே இவனா உங்க மாமானே? மாமனார மாப்பிள பொண்ணு மூஞ்சியை பாக்கலையா? கொஞ்சம் எடுத்து காட்டு சொல்லு. திருமுகத்தை கொஞ்சம் காட்டுமா? காட்டுமா. கண்ணு அப்படி இருக்கு. கண்ணா முக்கியம், உனக்கு பொண்ணு தானே முக்கியம். கண்ணியா நீ கட்டிக்கு போற, பொண்ணத்தானே கட்டிக்கு போற. மஞ்ச கஜானாவை கவனிச்சியா? கரையாந்தனைய கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான் போட்டுக்க. அப்படியே அமுக்கிடுவோம். அப்படியே கவிரு போட்டுக்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். மாப்பிள்ள என்ன சொல்றாங்க? இல்ல அந்த சீர்வரிசை பத்தி பேசுறேன். பேசலாமே. இல்ல அவன்கிட்ட பேசுறதா சரிப்பட்டு. இல்லடா நீ அவர்கிட்டயே பேசலாம். உன்கிட்ட பேசுறதா சரிப்பட்டு வர. நீ அவர்கிட்டயே பேசுற. இதை அவர்கிட்ட பேச முடியாது. உன்கிட்ட தான் பேசாது. பேசுவாங்க. போங்க. என்ன வாங்கண்ணா. கண்ணா இருந்த அந்த கண்ணா மாப்பிள்ளையோட போனீங்க. திரும்பி வரும்போது ரத்தமெல்லாம் வடியுது, கண்ணமெல்லாம் வீங்கி இருக்கு. என்ன சமாச்சாரம்? என்ன நடந்தது? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. சீர்வரிசை பத்தி அவன் நானும் பேசிட்டு இருக்கும் போது இடையில கதவு இருந்தது, நான் கவனிக்கல. அது காத்துல வந்து படார் படார் மூஞ்சில அடிச்சிருச்சு. அது ஒரு பிரச்சனையாங்க. நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பத்தி பேசும்போது அதெல்லாம் கண்டுபிடிக்க இல்லையே, யாரோ குத்துன மாதிரியாவே இருக்கு. என்ன என்னடா அந்த சின்ன வேக்கண்ட் தானே? ஆமா நம்மளும் பேசி முடிச்சுங்களேன். உனக்கு பேசி முடிச்சிடலாம். என்னங்க நீங்களா வர்றீங்க, நீங்களா போறீங்க, வெளியே போய் பேசிக்கிறேன்றீங்க. ஒண்ணும் புரியலீங்களா? எனக்கே ஒண்ணும் புரியலீங்க. அதே வேற ஒண்ணும் இல்லைங்க. என்ன? நாங்க 3 பேர் ஒற்றுமையா வந்தோமா, இந்த சீர்வரிசை நாங்க 2 பேரும் தனியா போய் பேசணும். சரி. அது இவனுக்கு பிடிக்கல. அதே என்ன விட்டுட்டு நீங்க எப்படி தனியா பேசலாம்? என்ன பேசுனீங்களோ அதை என்கிட்டயும் பேசுங்க. சின்ன பையன் தாங்களே, ஆசை நிறைவேற்றி. நான் சொல்றேன் வாடி வாடி. நான் கட்டிக்கு போறவங்க நீ கேக்குறியா? இப்படி செய்யறானா?